ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீனுவை தேடிட்டு மாயா வராங்க. மாயா பார்த்துருந்தாங்க. பார்த்தோம்னா சீனு வந்து அவங்க அடிபட்டு கீழே கிடக்குறாங்க. இதை பார்த்ததுமே மாயா வந்து சத்தம் போட்டுட்டு சீனு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரும்போது கார்த்தி வந்து டே அவளை பிடிக்கடா அப்படின்னு சொல்லும் போது அப்போ அந்த ரவுடிங்க வந்து அவங்க மாயாவை ரெண்டு கையும் பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறாங்க. மாயா வந்து பார்த்துருந்தாங்க. இதெல்லாம் உன்னுடைய வேலை தானே அப்படிங்கும்போது ஆமாம் நான் தான் இதெல்லாம் பண்ணினேன். சொல்ல பொண்ணைக்கு என்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணினேன்ல, அதுக்காக தான் நான் உன்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்காக இப்படிலாம் பண்ணினேன் அப்படிங்கிறாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, கார்த்தி நீ தப்பு பண்ணாத கார்த்தி, தயவு செய்து நான் சொல்கிறது கேளு, நீ தப்பானவன், அதனால தான் உன் கையில் வந்து தனம் மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு நான் இந்த மாதிரிலாம் பண்ணினேன். ஆனால் இப்போவும் நீ திரும்பவும் தப்பு தான் பண்ணிகிட்டு இருக்கிற. நான் சொல்கிறது கேளு, சீனு வந்து அப்பாவி, அவன் எந்த தப்புமே செய்யாதவன், அவனை ஏன் இந்த மாதிரிக்கு செய்கிற அப்படிங்கும்போது உடனே வந்து கார்த்தி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆமாண்டி, உனக்கு பண்ணுனா உனக்கு வந்து பெருசாக தெரியாது, ஆனால் சீனுக்கு பண்ணாதானே உனக்கு அந்த வலியும் வேதனையும் தெரியும். அதனால தான் நான் ஒன்றை எதுவுமே செய்யாமல் நான் சீனுவை பழி வாங்குறேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு கார்த்தி, சீனுவுக்கு வந்து ஒரு விஷயமே தெரியாது, அவன் உண்மையிலேயே ரொம்பவே பாவமானவன், அவனை தயவு செய்து விட்டுரு, உனக்கு நான் தானே வேணும், என்ன நீ எதனாலும் செய்துக்கோ அப்படிங்கவும். அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத, அதனால தான் அவனுக்கு இன்னைக்கு இந்த நிலைமையே அப்படிங்கிறாங்க. மற்றபடி சீனுக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் ஒன்றை வந்து நான் பழி வாங்குறதுக்காக தான் நான் அவனுக்கு இந்த தண்டனையை கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சீனு இப்போ வந்து அவனுடைய இது முடிஞ்சு போயிடும், அத்தியாயம் முடிஞ்சு போயிடும், அதுக்கப்புறம் நீ என்னை பற்றி எது சொன்னாலும் சரிதான், யாரும் நம்ப போகிறதும் இல்லை கேட்க போகிறதும் இல்லை, அப்படியே நீ சொன்னாலும் சரிதான், உனக்கு திரும்ப சீனு வரப்போகிறதும் கிடையாது அப்படிங்கிறாங்க. நீ என்னையும் தனாவையும் நீ எப்படி வந்து பிரிச்சே, நீ அதுக்கு உனக்கு தான் தண்டனை அப்படிங்கவும். அப்போ மாயா வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. சொல்கிறத கேளு கார்த்தி, அவனை விட்டுரு தயவு செய்து, என்ன வேணா நீ என்னன்னாலும் பண்ணிக்கோ, அவனை தயவு செய்து அவனை விட்டுரு அப்படிங்கும்போது நீ இப்படியே பேசிட்டதுன்னு வச்சுக்கேன், இப்போ அவனை மட்டும் நான் வந்து சோழி முடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன், அப்புறம் ஒன்றையும் சேர்த்து முடிச்சு போடுவேன், நீ பேசாமல் இருக்கிறியா மாட்டி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, நான் சொன்ன வேலையை செய்யுங்கடா, அவள் கண்ணெதிரே செய்தாதான் அவளுக்கு அந்த வலியும் வேதனையும் புரியும் அப்படின்னு சொல்லப்போ இது கேட்டதுமே அவங்க பார்த்தோம்னா சீனுக்கு தலையில் அந்த ஏதோ ஒன்று மட்டிக்கு ஊற்றிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு மாயா வந்து கதறிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து கார்த்தி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. எனக்கு எப்படி இருந்திருக்கும் அன்னைக்கு நீ செய்யும் போது, தனா கழுத்தில் தாலி கட்டி அவளை பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு நான் எப்படிலாம் நாங்கள் வந்து பிளான் போட்டு வச்சுருந்தோம், ஆனால் கடைசி நேரத்தில் அது நீ தடுத்துட்டே இல்லை, அதுக்கு உனக்கு கிடைச்சது தாண்டி இது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி வந்து ரொம்பவே மோசமாக அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயா வந்து சொல்கிறாங்க, கார்த்தி நான் சொல்கிறத கேளு, நீ பேசாமல் இதோட நிறுத்திடு, நான் வேணா நீ இதெல்லாம் பண்ணுனேன்னு சொல்லி நான் வெளியே கூட சொல்ல மாட்டேன், ஆனால் நீ சீனுவை விட்டுரு அப்படின்னு சொல்லவும் என்னை மிரட்டிட்டு இருக்கிறேன், என்ன கொஞ்ச நேரத்தில் உங்களுடைய அத்தியாயமே முடிய போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நீ என்னன்னா என்னை வந்து வேலையை முடிச்சு போடுவேன்னு சொல்லிட்டு என்ன மிரட்டிட்டு இருக்கிறியா அப்படின்னு கார்த்தி பேசி சிரிச்சிட்டு இருக்கவும், கார்த்தி நீ சொல்கிறத கேளு, நான் உன்னை பற்றி நான் எதுவுமே தனாக்கிட்ட சொல்ல மாட்டேன், நீ இப்படியே வந்து எங்கள் ரெண்டு பேரையும் விட்டுட்டு நீ ஓடி போயிரு, நான் உன்னை பற்றி எதுவுமே சொல்லாமல் நான் சீனுவை நான் அழைச்சிட்டு போயிருந்தேன் அப்படின்னு வந்து மாயா சொல்லும் போது என்ன நானும் திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கிறேன், நீ அதையே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற, நீ எனக்கு உயிர் பிச்சை கொடுத்துட்டு இருக்கிறியா என்ன, இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்தா மட்டும்தான் உண்டு, சொல்ல போனாக்கி உங்கள் ரெண்டு பேரையும் முடிக்கணும்னு சொல்லி நான் வந்து முடிவு செய்துட்டேன், அதனால ஃபஸ்ட்டு வந்து சீனு தான், உன் கண்ணெதிரியே சீனுவை முடிச்சாதான் உனக்கு அந்த வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி என்னடா பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, அவள் இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பா, நீங்கள் நான் சொன்ன வேலையை செய்யுங்கடா அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா அவங்க வந்து அந்த தலையில் ஊற்றிட்டுதாங்க. ஊற்றுனதுக்கு அப்புறமா வந்து அந்த தீப்பெட்டி எடுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு மாயா வந்து கத்தி கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி கதறல் சத்தம் கேட்டுட்டு இருக்கும்போதே கரெக்டாக பார்த்தோம்னா கருப்பசாமி வந்துருந்தாங்க. கருப்பசாமி வந்தது மட்டும் இல்லாமல் அந்த ஆட்களெல்லாம் போட்டு அடின்னு அடித்து வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத கார்த்தியும் அந்த கும்பலும் தப்பிச்சம் பொழைச்சோன்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயா வந்து கருப்பசாமிக்கு வந்து ரொம்பவே நன்றி சொல்லிட்டு அவங்க சீனு மேலே வந்து தண்ணியை கொறி ஊற்றுறாங்க. சீனு எந்திரி சீனு அப்படின்னு சொல்லி அவங்க சீனுவை எழுப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லணும். அடுத்ததான் என்ன மாதிரிக்கு இந்த கதையை கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.